அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு முதல்ல பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 984 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 12% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டில் தற்போதைக்கு இலங்கை ரேட் 977 ரூபாய் 58% தான் காட்டுது. இந்தியாவை பொறுத்தவரையில் 275 ரூபாய் 53% காட்டுது. ஆனால் இந்தியாவுடைய ரேட் எக்ஸ்சேஞ்சுகளை கம்மியாக தான் இருக்குது. இலங்கைக்கான ரேட் அதிகமாக தான் இருக்குது கூகுளை விட. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சில் பணம் அனுப்பிட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு சரியாக விழுந்திருக்குதா, பேர் ஊர் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்றத ஒருக்கா பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ் KBE UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி கட்டணம் கம்மியாக அறவிடுறாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் ரேட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. 100 தினாருக்கு ஒரு ரேட்டு, 50 தினாருக்கு ஒரு ரேட்டு, இந்த மாதிரி ரேட்டில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரையில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒரே மாதிரியான ரேட் தான் வழங்குறாங்க. இலங்கையர்களே, தயவு செய்து உங்களுடைய பணத்தை இந்த நாட்களில் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்ப பாருங்கள். ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள் ARY, அல்நாதா, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் ஜெனுவினாக கொடுக்குறாங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 657 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 767 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 811 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 876 ஃபில்ஸ். இந்த நாட்களில் நகை கடை பக்கமே போயிடாதுங்க. ஏன்னா அந்த அளவு அதிகரிச்சிருக்குது விலை. அவசர தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லாத பட்சத்தில் முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குறது சாலா பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு. மொத்த குவைத்தையுமே புரட்டி போடக்கூடிய காலநிலை தற்போது மாறி இருக்குது. மூச்சு விடக்கூட கஷ்டப்படக்கூடிய சூழல். சுமார் 4.5 லட்சம் தினார்கள் பெறுமதியான போதைப் பொருளுடன் வந்த நபர்கள் கடற்கரைகளில் வைத்து கைது. இதோ புதிய பகுதிகளில் இன்றைய தினம் மின்வெட்டு அமுல். மரத்தை வைத்து சூனியம் செய்ததால் மரத்தை வெட்டி எறிந்த அவுகாஃப் அமைச்சகத்தின் அதிகாரிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் லெப்னானில் தாக்குதலை, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். தற்போது லெப்னானில் விமான நிலையத்தில் ஏதாவது ஒரு வழியில் தப்பிச் செல்ல மக்கள் ஒன்று கூடியுள்ளனர். ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விடயம், 3வது உலகப் போர் எந்த நாட்டுக்கு தெரியுமா? பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். நீர்வளங்கள் எரிசக்தி அமைச்சகம் புதிய பகுதிகளிலும் மின் அமலுக்கு என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் நாட்டின் மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க ஜாப்ரியா, நஹ்தா, அந்தலூஸ், ஷுவைக், ஷாமியா, ஃபர்வானியா மற்றும் ஜஹரா நசீம் பகுதிகளில் மின் தடை சில மணி நேரங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.
நான் குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் அம்கரா, ஷுவைக் இண்டஸ்ட்ரியல், அல்ராய், சபான் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி பகுதிகள்லையும் லிஃப்ட், எலிவேட்டர் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த நேரத்தில் மின் தடைப்படும், எந்த நேரத்தில் ஸ்ட்ரக் ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது. குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்துமே இந்த நிலைமை கொஞ்ச நாளைக்கு தொடரும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா நாட்டின் மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மை சரிவரும் வரைக்கும் தொடரும். قالت وزارة الكهرباء والماء والطاقة المتجددة أنه تم قطع التيار الكهربائي عن أجزاء في بعض المناطق السكنية والصناعية، وذلك حفاظا على استقرار المنظومة الكهربائية في البلاد. وقد نوهت الوزارة في وقت سابق اليوم أنه قد تضطر إلى قطع التيار الكهربائي عن أجزاء في بعض القطاع من المناطق ذات الاستخدام الكثيف للطاقة نتيجة لما حدث بالأمس من خلل في إمدادات الوقود، والذي أدى لخروج عدد من وحدات توليد الكهرباء في محطتي الصبية والدوحة الغربية للقوى الكهربائية وتقطير المياه. ودعت الوزارة إلى ترشيد الاستهلاك خاصة في ساعات الذروة. அதே போல மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள MEW மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் 152 அவசர அழைப்பு சேவை. அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா 25291100 வாட்ஸ்அப் ஊடாகவும் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தற்போதைய சூழலில் குவைத்துடைய வானிலை மீண்டும் அவதானத்தை எட்டியுள்ளது. இன்று மற்றும் நாளை குவைத்தின் ருத்தூபா தன்மை, ஈரப்பதம், அதே போல வியாழக்கிழமையில் இருந்து வார இறுதி வரைக்கும் ஈரப்பதம் மீண்டும் திரும்பும். இந்த தகவலை வெளியிட்டார் காலநிலை ஆய்வாளர் இசால் ரமதான். அதே மாதிரி நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா பல பகுதிகளிலையுமே ருத்துபாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வெளியில் நிற்க முடியாது, அவ்வளோ ருத்துபா. அதே மாதிரி அந்த பனிமூட்டம், தெரிவு நிலை கிடைமட்டம் ரொம்ப பணிவுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. சாதாரணமாக 3வது தட்டு வரைக்கும் இருந்துச்சு வீடுகளில். அதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாகவே கம்மியாகிருச்சு. ரோடுகள்லாம் ரொம்பவும் பனிமூட்டமான சூழலுக்கு மாறிக்கிட்டு வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், மூச்சு விட முடியாத சூழல் சிலருக்கு உருவாகி இருக்குது. அது இன்க்ளூடிங் மீ. நேற்று நான் வீல் சேரில் மாமாவை தள்ளிட்டு ஜெமியாவிலேருந்து பார்க்கின் வரைக்கும் வரும்போது பார்த்தா ஆக்சிஜன் லெவல், ஹார்ட் பீட் மொத்தமாகவே இறங்கிடுச்சு. வண்டிக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் மேலே அதிகரிக்குது. அந்த வெளியில் அந்த ருத்தூபா தன்மைக்கு மூச்சு கூட விட முடியாத சூழல். தயவு செய்து அனைவருமே கவனமாக இருங்க. الطقس متوقع خلال الأيام المقبلة حيث ارتفعت الرطوبة النسبية بشكل كبير نهار اليوم الاثنين، ومتوقع أن تبدأ الرياح بالتحول خلال الليلة ونهار الغد الثلاثاء إلى رياح شمالية غربية، وتنخفض الرطوبة النسبية جزئيا نهار الغد وكذلك صباح يوم الأربعاء، على أن تعود الرطوبة النسبية ابتداء من نهار الخميس وفي عطلة نهاية الأسبوع بفعل انخفاض وكذلك الضغط الجوي وضعف الضغط الجوي وانحساره تدريجيا، وما يجعل رياح نسيم البر والبحر هما المؤثران على منطقتنا. لذلك التوقع لفترة ظهور السيل سوف تكون الرياح جنوبية شرقية وتظهر كميات من المتواردة. لا ننسى أن هذه هي الأيام الأخيرة من فترة أيام الكليبين، والتي تنتهي في مساء يوم السبت المقبل، وتبدأ فترة ظهور نجم السهيل خلال يوم الأحد والأسبوع المقبل، ولكن يمكن مشاهدة هذا النجم في الكويت من بعد 5 من سبتمبر المقبل. كان معاكم خبير الرصاد الجوية عيسى رمضان. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடத்தப்பட்ட போதிலும் பயனளிக்கவில்லை. ஈரான் யுத்தம் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை தெரிவித்திருக்கின்றது. அதே போல் ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஆரம்பிச்சிருந்தாலும் இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை பலஸ்தீன் மீது தாக்கினது மட்டுமல்லாது தற்போது லெபனான் மீதும் தாக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. என்னடா மரியாதை உங்களுக்கெல்லாம். அப்பாவி மக்களே அடித்து கொள்கிறாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வரும் அந்த ஃபோட்டோ வரும் பாருங்கள். வீடு பார்த்திங்கன்னா மக்கள் வசிக்கக்கூடிய இடம், ஒரு ஆர்மி கேம்போ இல்லை நாட்டுக்குரிய ஏதாவது முக்கிய தளமோ இல்லை தீவிரவாதிகள்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த சித்தரிக்கப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய இடமோ போராளிகள் இருக்கக்கூடிய இடமோ இல்லை.
மக்கள் குடியிருக்கக்கூடிய இடம், குடியிருப்பு பகுதிகளை தாக்குறாங்கன்றது தான் ரொம்பவும் கவலைக்குரிய விடயம். அதே மாதிரி ஹிப்ரூ நியூஸ் சேனலில் வந்து அவங்களுடைய நியூஸ் சேனலில் இதை விஷுவலை போட்டு காட்டியிருக்கிறாங்க. பாருங்கள் நாங்கள் எப்படி தாக்குறோம் அப்படின்னு. மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்ரேலை வந்து போர் குற்றவாளிகள் அப்படின்னு நிச்சயமாக விரைவில் அறிவிக்கணும். அதே மாதிரி நித்யான்ஹூ ஒன்று பைத்தியம் முடிச்சு அலைய போகிறாரு, அப்படி இல்லையா பூக்குள்ளே தொங்க போட போகிறாங்க உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து. ஏன்னா அந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்பாடுகளை தான் ஈடுபடுறாங்க. மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தகர்த்தெறிகிறாங்க. அதே மாதிரி இப்போதைய சூழல் மிகவும் பரபரப்பான சூழலை உருவாகி இருக்குது லெபனானில். மக்கள் அனைவருமே பெய்ரூத் விமான நிலையத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க. எப்படியாவது அனுப்புங்க, நாங்கள் போகணும் அப்படின்ற நிலைமையில். இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு விடயம் நடக்குது. 3ஆம் உலகப் போர் நெருங்குமா அப்படின்ற சூழல் யோசிக்க வைக்குது உலக நாடுகளையே. இப்போது ரஷ்யாவுடனான போருக்கு தயாராக உள்ளது போலந்து. அந்த நாட்டு இராணுவ வேலை திட்டங்களை முன்னெடுத்து வராங்க. எதிர்வரும் நாட்களில் 3வது உலகப் போரை வந்து ரஷ்யா, உக்ரைன் மற்றும் போலந்து இந்த மாதிரி அது எதிர்ப்பு நாடுகள் ஆரம்பித்து வைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் போயிட்டுருக்குது தற்போதைய நிலை. நம்மளால் முடிஞ்சது பிரார்த்தனை பண்ணலாம், பிரார்த்தனை மட்டுமே பண்ணுவோம். இந்திய வெளியுறவு அமைச்சர் குவைத்தில் உள்ள 1 மில்லியன் இந்தியர்கள், அவர்களின் ஆண்டு பணம் $1 பில்லியன், குவைத் எங்கள் 6வது பெரிய எரிசக்தி பங்குதாரர் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மாஷாலான்னு இந்திய தூதுவர், இந்திய வெளிவிவகார அமைச்சர் தொடர்ந்துமே இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் சில கலந்துரையாடல்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னமுமே இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை கொண்டு வரதுக்கான முயற்சிகள், அதுவும் அறிவு பெற்ற உயர்மட்ட தொழிலாளர்களை கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. எங்களுக்கும் ஒரு நாடு இருக்குது, அமைச்சர் இருக்காங்களே, பணிப்பெண்களை நாடு கடத்துறதுக்கு தான் இன்னமும் முயற்சி பண்ணுறாங்க திருட்டு பசங்க. அடுத்ததா குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் ஜெமியா சந்தை வழங்கும் தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளில் இருந்து ஷாப்பிங் செய்து பயனடைய குடிமக்களுக்கு சங்கத்தின் கதவுகளை திறப்பதாக அறிவிக்கின்றது. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கும் MOI ஜெமியாவில், ட்ரை பண்ணுங்கள். மாமா பாபாவோட போகணும் கட்டாயம். அடுத்ததா குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகத்தின் மிக முக்கிய தகவல். குவைத்தில் தற்போது 50% அசல் வர்த்தகம் இல்லை என்பது உண்மை அல்ல. ஆனால் குவைத்தில் அதிகமாக பரவி உள்ளது அசல் போல நகல். அதாவது வந்து ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட்டான பொருட்கள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அதை மறுப்பு தெரிவித்தாலும் ஆனால் உண்மை அதுதான். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் தான் அந்த விற்பனை நடக்குது. இன்னொரு பிளாக் மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வியாபாரிகள். இப்போதைக்கு வரைக்கும் பல ஆன்லைன் வியாபாரிகள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு பர்சனலாக மெசேஜ் வந்து கொண்டே இருக்குது. சில நேரங்களில் இந்த ஆன்லைன் வியாபாரிகளுடைய சேட்டைகளும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரிஜினல் என்ற பேரில் நிறைய டூப்ளிகேட் புழங்குது. இதுக்கு இந்த ஆன்லைன் வியாபாரிகளும் ஒரு உடந்தை என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆன்லைன்களில் பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்துக்கோங்க. நம்பகமான ஆன்லைன் பேஜுகளில் பொருட்களை வாங்குங்க. போதைப் பொருள் மற்றும் சைக்கோட்ராபிக் பொருட்களை எதிர்த்து போராடும் குவைத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கடலோர காவல் படையின் பொது நிர்வாகம் சுமார் 4,50,000 குவைத் தினார்களின் சந்தை மதிப்பு கொண்ட 164 கிலோகிராம் போதைப்பொருள் கடத்தலை முறியடித்துள்ளனர். கடல் வழியாக 5 பேர் கொண்ட குழு இதை தண்ணீருக்கு அடியில் வைத்து படகில் ரகசியமாக கொண்டு வந்திருந்தாலும் அதை துரிதமாக கண்டுபிடித்து உள்துறை அமைச்சகம், கடலோர காவல் படை கைப்பற்றியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த போதைப் பொருள் வியாபாரிகளை நிச்சயமாக ஒழிச்சு ஆகணும் உலக நாடுகளில், உலகத்திலிருந்து. இல்லைன்னா உலக நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் பல நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போதையால் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் சம்மந்தப்படுறவங்க ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாடு மட்டுமில்லை எந்த ஒரு அரபு நாட்டுக்குமே வர முடியாது. பிடிப்பட்டீங்கன்னா கவனம்.
மரத்தை வைத்து சூனியம் செய்யும் பெண்கள். இதை கண்டு வியந்து போன குவைத்தி குடிமகன் தொடர்ந்தும் ஹைஃபான் பகுதிகளில் ஒரு விசித்திரமான மரத்தை வந்து அனைவருமே மரத்துக்கு வந்து ஐஸ் கட்டி போடுறது, அதை வந்து ஏதோ பணம் போடுற மாதிரி செய்கிறது, கும்பிடுறது, இந்த மாதிரி சில பழக்கங்களில் ஈடுபடுறாங்க. இது வந்து நம்பிக்கைக்கு மாற்றமான ஒரு செயலாக மாறும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு புனித தலமாக மாற்றத்துக்கு முன்னாடி முயற்சி எடுங்க அப்படின்னு அவுகாஃப் அமைச்சகத்துக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. உடனே மரத்தை வெட்டி தூக்கிட்டாங்க. உங்களுடைய நம்பிக்கை இருக்கலாம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கலாம், மதம் சார்ந்த. அதே மாதிரி சில பாரம்பரியம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனால் அது வந்து நாம் வெளிப்படையாக இந்த அரபு நாடுகளை பொறுத்தவரையில் செயல்படுத்த முடியாது. ரொம்ப கவனம், அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க முஸ்லீம் அல்லாதவர்கள். ينزلون ويتوسلون فيها فصار مثل المزار. وأمس احنا بالليل بعد العشاء نفس الشيء، جت مرة ويا عيالها متنقبة كويتية، متنقبة وسيارة كشخة وسقطت مني ورشت ماي وعقبها مشت. شنو الهدف ما احنا عارفين. عاد قال الداحس انا بقصها، قلت له قصها. وبعدين قلت له اخاف سبحان الله، تدري هذه سدره قديمه، سدره عارف وين تدري موقعها عند الغاز. شوف الغاز، هذا الغاز، شوف هذا الغاز، هاي موقعها هنا زين. وسدره قديمه، هذه شكلها سدره قديمه ميته صار لها فتره. حتى هو الداحس قال لي انا بقصها، شو اسمه، والله قصها ما قلد فيني، والله قصها جزاه الله خير. بس الظاهر تعب فيكمل عليها يمكن. بس زين سوى خليه يقصها، لانه يصير باكر يصير عندكم مزار هني. هذه مشكله والله العظيم، اعتقادات ما ادري شنو هي، الله المستعان. بس هذا حبينا لك الرساله، ودير بالك لا تسوي مزار بعد انت. 6 7 8 9. هذا اللي يشجع ابو عبد الرحمن، يشجع وعادل هناك. عادل وخر عنها خلاص، وخر عنها واسحبها من فوق اي غصن. يا عادل كمل وصلنا 9:30 يا عادل. 9:30 ما تخلص. 8 ونص 9. ايوه خلاص. நாங்கள் கணவன் மனைவி தான், ஆனால் செப்பரேட்டாக தான் இருக்கிறோம். அதெல்லாம் செல்லுபடியாகாது, பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. செப்பரேட்டுன்ற வார்த்தையே சொல்லிடக்கூடாது. ஒன்று டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, தலாக் பண்ணிக்கோங்க, இல்லையா சேர்ந்து வாழுங்க. செப்பரேட்டா அது தண்டனைக்குரிய குற்றம். مفاهيم بسيطة نعدلها. شنو الفرق بين مطلق ومنفصل أو مطلقة منفصلة؟ اللي هو divorced or separated، هم يقولونها برا. السيبريتد أو المنفصلة هي على ذمة الرجل وهو على يعني مع بعض، ولكن الكنيسة هذا هناك عندهم we are separated. ما عندنا بالإسلام شيء اسمه منفصلة. مطلقة إيه ما تفشل شرعا. مطلقة منفصلة لا مطلقة. وانت فيك منفصل، مو منفصل انت مطلق، انت مطلقة وانت مطلق. بس سيبريتد او منفصلة هذا كاثوليك، لان الكنيسة ما طلقتهم، فكل واحد يعيش ببيت يا كاثوليك. فلما احد يسأل احد انت مطلق يقول اي والله مطلق. لا انا منفصل والله يسلمك، تدري شي حاجة لازم ومنهرج بالكلام. ليش نهرج؟ امر الله عادي. طلقت انا مطلق انت مطلق، شو المشكلة؟ انا منفصل. شنو وضعك؟ مزوجة لا ولا منفصلة؟ شلون؟ مطلقة اي قوليها كرريها. مطلق فهمت؟ وخلعتها ماكو خلع. بطلوا هالافلام في بس حالات. المهم
مطلقة شكرا. ஃபைலக்கா தீபகற்ப பகுதியில் 2 பேரை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று மூழ்கிய சம்பவத்தை தீயணைப்பு மற்றும் கடற்படை மீட்பு குழு கையாண்டன. இதில் யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை. உடனடியாக அவங்கள சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. கடல் பயணம் போகக்கூடியவங்க மறக்காமல் சேஃப்டி ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்ததாக ஹவாலி மற்றும் ஒரு சில பகுதிகளில் இந்த கடைகளுக்கு முன்னால் நிறைய பொருட்களை வெளியில் ஷோவில் வச்சிருக்கிறது, அதிகமான இடத்தை ஆக்கிரமிக்கிறது. இது சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கிறார் ஒரு நபர். விரைவில் இந்த பகுதிகளில் சோதனை வரலாம், தயாராக இருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. معكم أخوكم أسطور أبو سالم. شوفوا المحل هذا عليه الكاميرا الحين ما واضحة لنا رطوبة. شوفوا قاط كل شيء برا، أجهزة كهربائية، يعني منظر بشع، وساخة، قذارة، في قاط أنابيب أو ما يسمونها الغاز مال المكيف برا. هالحر ممكن لو انفجر واحد فيه والأخ مبطل الماي. شوفوا المنظر، يعني ما شاء الله. البلدية حاطة عينها بس على الكويتيين. الله يعطيهم العافية اخواننا من البلدية. هل هذا مقبول او الجهة الرسمية؟ انا لا اعلم. شوفوا بيئيا مصاخة، قذارة. شوفوا المحل، شوفوا شلون قاط من برا. والله العظيم في حولي، على فكرة حولي. شوفوا الغاز هذا اللي برا، ودرجة حرارة الآن 40، يعني 40. فشوفوا شوفوا الزيوت والدهون اللي برا. هذا ترى كله مخالف. انا كان عندي محل يعني قبل بنشر الكهرباء والسوالف قبل، يخالفوني كانوا. شوفوا هذه يعني قنابل حاط برا، انا اعتبرها قنابل هذه ممكن تنفجر بسبب الحرارة والشمس. يعني هل هذا مقبول؟ والله ما ادري. اي قطعة في حولي منظر بشع. وين الدولة؟ وين كيفهم هالمقيمين يلعبون نحمد الله ونشكره. شكرا. குவைத்தில் இருக்கும் பேரிச்சம்பழங்களின் வர்க்கம் 1000 வர்க்கம் இருக்குது. அதில் ஒரு சில வர்க்கங்களை பாருங்க. الكويت أرض طيبة، الكويت أرض غنية في شبابها، حتى مو بمسألة الزراعة بالشباب. يا جماعة شوف زامل ضيلي ياري، يا جماعة شوفوا شوف أبي تشوفون كم صنف من التمر. ما شاء الله تبارك الرحمن، ما شاء الله. اللهم اطرح فيها البركة، اللهم اطرح فيها البركة. يا جماعة بعد يا جماعة شوف عجوة المدينة في الكويت. ما شاء الله تبارك الرحمن. المجدون، لا إله إلا الله، ما شاء الله. الشيشي، ترانا في الكويت يا جماعة، وهذا منتج وطني يفترض ان نحافظ عليه ونشجعهم ويعطيهم الصحة والعافية. இதை விட அதிகமாகவும் இருக்குது. உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வகைகளில் பேரிச்சம்பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சாதாரணமாக நம்ம நாட்டு காசுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெறுமதியான விலை கொடுத்து வாங்குகிற பேரிச்சம்பழங்கள் கூட இருக்கத்தான் செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, குவைத்துடைய ருத்தூபா காலநிலை எதிர்வரும் நாட்களில் தொடர்ந்து அதிகரிக்கும். இந்த பேரிச்ச மரங்களில் வந்து பேரிச்சம் பழங்கள் பழுக்கிறதுக்காகவும் அது வந்து அந்த கனிவுத்தன்மை அடைகிறதுக்காகவும் நிச்சயமாக இந்த ருத்தூபா காலநிலை இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடரும். அதால் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மூச்சு திணறல் இருக்கிறவங்க, சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க தயவு செய்து வெளியில் இந்த ருத்தூபா டைமில் வெளியில் போகாதீங்க. சாதாரணமாக கொஞ்சம் இளவட்டமாக இருக்கிற நாங்கள், கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கிற நாங்களே, எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வெளியில் மாமா ஒரு 2-3 நிமிடம் ஜெமியாவிலேருந்து பார்க்கின் மட்டுக்கும் தள்ளிட்டு வீல் சேரில் வரும்போதே ஆக்சிஜன் லெவல் என்னடா கொஞ்சம் லைட்டாக மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு ஆக்சிஜனை செக் பண்ணி பார்த்தா ஆக்சிஜன் லெவல் 50க்கு வந்துருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த தன்மை இருக்குது. அதால் வயதானவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.